கைஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு உங்க ஜப்பான் HRIT வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எந்த எபிசோடு பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தா, உன் அம்மாவை நீ வச்சுக்க, என் அம்மாவை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு சின்ன பசங்க மாத்தி மாத்தி விளையாடுற ஒரு ஜப்பான் படத்தை பத்தி இப்போ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த படம் செம ஹாட்டா இருக்கும். மஸ்ட் வாட்சிட்டு கண்டிப்பா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எடுத்த உடனே ஒரு ஜப்பான் அம்மா அவனோட பையன் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அடுத்த நாள் சாயங்காலம் அந்த பையன் ஸ்டூல் விட்டு வரான். ஸ்டூல் விட்டு வரும்போது அவன் கதவு கிட்ட ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்க்கறான். அப்படி எட்டி பார்க்குற அவனுக்கு ஒரு ஷாக். அந்த ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அம்மா அவன் ஃப்ரெண்டு கூட அவன் வீட்டில் செமையா ஷாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுறான். அந்த சீனை இவன் பார்க்குறான். அந்த சீனை பார்த்த இவனுக்கு செம காண்டி. உடனே கோச்சிக்கிட்டு வெளியில் போகிறான். அந்த சமயம் பார்த்து செமையா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழையும் பொருட்படுத்தாமல் இவன் பாட்டுக்கு வெளில போக எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறான். எந்த ஃப்ரெண்டு தான் வீட்டில் வந்து தான் அம்மாவுக்கு ஷாட்டு போட்டோன்னு அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். அவன் அம்மாவோ மழையில் நினைஞ்ச இவனுக்கு வாங்க உள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டு போகிற அவங்க உடம்பு சமையல் நினைஞ்சிருக்கு. அவங்களும் இங்கே வெளில தான் வராங்க. ஈரத்துணியில் அந்த மாதிரி இடத்துல அவங்கள பார்க்கும் போது உள்ள எல்லாம் கிளீன் கவரேஜா தெரிய இவன் சும்மா இப்படியே அவங்கள கட்டி பிடிச்சி இழுக்கிறான். கட்டி பிடிச்சி இழுத்தணும் அவங்க ஏதோ அடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் அணைச்சிக்கிறாங்க. அணைச்சிக்கிட்ட அவங்கள இவன் அணைக்க இவன் அவங்கள அணைக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செம சீன் நடக்குது. அப்படி அந்த சீன் நான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போகிறான். அவங்க வீட்டுக்கு போன இவன் மறுபடியும் அவங்க கூட சும்மா ஜெல்சா பண்ணுறான். அப்படி ஜெல்சா பண்ணிட்டு வெளியே இவன் வீட்டுக்கு வந்தா இவன் ஃப்ரெண்டு மறுபடியும் இவன் அம்மா கூட ஷாட்டு போட்டுக்கிட்டு இருக்க. மறுபடியும் இவனுக்கு செம காண்டி. அவன் கோவத்தில் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே போய் என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கும் போது அவன் ஃப்ரெண்டு ஓப்பனாக சொல்கிறான், எங்க அம்மா கூட தான் ஷாட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு கண்டிஷன்ல எங்க அம்மா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்குன்னு ஏன் ஆத்தாட்ட வந்து விட ஏன் ஆத்தாவை அப்யூஸ் பண்ணி விட அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உங்க அம்மா அப்யூஸ் பண்ணல, ஃபோர்ஸும் பண்ணல, உங்க அம்மா ஒத்துக்கிட்டு தான் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க அம்மா கூட பண்ணேன், இப்போ எங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட நான் ஷேர் பண்ணேன். அதுக்கு அவங்க போனா என்ன, நான் இருக்கேன்ல என் கூட பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு இவன் சொல்ல, இல்ல அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு சந்தேகம் வந்தா உங்க வீட்டு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கோ, கபோர்டுக்குள்ள நீ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் வெளியில உங்க அம்மா கூட பண்றேன், உங்க அம்மாவே விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீயே கேட்டுக்கூடா அப்படின்னு இவன் சொல்ல, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு இவன் சொல்ல, முதல்ல சொன்னதை செய்டா அப்படின்னு சொல்லி இவனை ஒளிய வச்சுட்டு அந்த இடத்துல இவன் அவங்க அம்மாவை ஷாட்டு போட்டு என்ஜாய் பண்றான். இதெல்லாம் பார்த்து அவன் என்னடா இப்படிலாம் நடக்குது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி, அதான் நீயே பார்த்தது நடக்குதுன்னு ஒரு மேட்ரு பண்ணலாம், நம்ம ரெண்டு அம்மாக்களையும் ஒரே வீட்டுல கூப்பிடலாம், நம்மளும் ஒரே இடத்துக்கு போகலாம், போனதுக்கு அப்புறம் ரெண்டு அம்மாக்களோட கண்ணையும் கட்டிடுவோம், நீ உங்க அம்மா கூட பண்ணு, நான் எங்க அம்மா கூட பண்ணேன், கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கும் போது யாரு பண்றான்னு அவங்களுக்கு தெரியாது, நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, இவனும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓகே சொல்லிடுறான். இவனுங்க ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு அம்மாக்களையும் ஒரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கீழே இவனும் மேலேயும் ஃப்ரெண்டும் போய் ரெண்டு பேர் கண்ணையும் கண்ணை கட்டினதுக்கு அப்புறம் முதல்ல கீழே இருக்க இவன் அவங்க அம்மா கூடயும் மேலே இருக்க அவன் அவங்க அம்மா கூடயும் ரெண்டு பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் பண்றானுங்க. ஒரு கண்டிஷன்ல ஹை பிச்சில் ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மா விட்டுட்டு கீழே வந்து அவங்க அம்மாவே ஷாட்டு போட ஆரம்பிச்சிடறான். மேலே போனால் இவனும் அவங்க அம்மா கூட ஷாட்டு போட ஆரம்பிச்சிடறான். ஒரு கண்டிஷனில் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் கண்ணு கட்ட அவுத்து விட்டுறானுங்க. கண்ணு கட்ட அவுத்து விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருது, அடப்பாவி என் பிள்ளை கூட தான் ஷாட்டு போட்டுருந்தா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனில் வெக்ஸ் ஆகி அந்த சீனை அதோட முடிச்சிடறாங்க. அடுத்த சீனை நம்ம காட்டுறாங்க. இந்த ரெண்டு அம்மாக்கள் மட்டும் தனியாக ஒரு இடத்துல சந்திச்சு பேசுகிறாங்க. பேசினா அவங்க என் பையனுக்கு நீடு இருக்குது, உன் பையனுக்கு நீடு இருக்குது, நம்ம இப்படி மாற்றிலாம் பண்ண வேணாம், அவங்க பசங்க அவங்களே தீர்த்து வச்சிடலாம், இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்ம பசங்கள்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் பிள்ளைய கூட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை விட இந்த கதையை நமக்கு முடிச்சிடறாங்க. இந்த கதையை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமோ 4 நிமிஷம் தான், ஆனால் இந்த கதையோட டூரேஷன் டைம் 4 மணி நேரம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோ பாருங்க. டாடா பை.